வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ் சீசன் 9 டே 1 ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Hello family members, welcome back to my channel. பொதுவா எப்பயுமே பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் டேனாலே அம்புட்டு பேரு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு அன்பு அள்ளி பொழிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது அப்ப இப்போ ஆனா போன சீசன்ல எப்போ நம்ம ஜாக்லின் வந்து முதல் நாள்லயே கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சதோ அதுல இருந்து இந்த சீசன்லயும் பார்த்தா வந்த கொஞ்ச நேரத்துல அம்புட்டு பேரும் சண்டை போட்டு மண்ணில் கட்டிக்கிட்டு சாகுறாங்க. இன்னைக்கு எபிசோடெல்லாம் ஃபர்ஸ்ட் டே மாதிரி இல்ல, சும்மா கலைவரமா பயங்கரமாவே தான் இருக்குது. அதுலயும் நம்ம தர்பூசணி எல்லாம் எல்லாரும் போட்டு புளிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அடிக்கணும் ஆசையா, இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அந்த ஆளு எப்பவும் போல பயங்கரமான டாக்ஸிக்கா கண்டதையும் கண்ட மேனிக்க கத்திக்கிட்டு இருக்காப்ல. இன்னைக்கு எபிசோடு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே தான் இருக்க போகுது, வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு புக்கி எல்லாரும் வாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்லயே வந்தன்னைக்கு நைட்டே நம்ம தர்பூசணியை போட்டு அங்கிட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ வெறும் தெரபிஸ்ட் தான், உன்னைய டாக்டர் எல்லாம் நீ சொல்லக்கூடாது, எம்பிபிஎஸ் படிச்சவங்க தான் டாக்டர் சொல்லி பிரவீன் செருப்ப சாணியில முக்கி அடிச்ச மாதிரி அடிச்சு விட்டாப்ல. இல்ல நீங்க ரவுடி எல்லாம் இல்ல, நீங்க ஃப்ராட். ரவுடி வேற, ஃப்ராட் வேற. இவ்வளவு நாள் இந்த ஆளு இன்டர்வியூல எல்லாம் பேசுனதை பார்த்துட்டு என்னைக்காவது சிக்குனான்னா செதைச்சு விட்டுறணும்டான்னு இருந்திருப்பாங்க போல் இருக்கு. அந்த மனுஷனும் தப்பிச்சு கூட ஓட முடியாத மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாப்ல. நீ இங்கதான் இருக்கியா? உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பிரவீன் அவரு பங்க முடிச்சிட்டு போனதுமே கெமி ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆளு சும்மா இருக்க மாட்டேன்னு, ஏமா மெடிக்கல் டெர்மினாலஜிலாம் உனக்கு படிச்சால் புரியாதுமான்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாப்ல. உடனே அந்த பிள்ளை ஆரம்பிச்சிருச்சு, எதப்படி நீ எனக்கு நான் படிச்சாலும் புரியாதுன்னு நீ சொல்லலாம், நீ எல்லாம் படிச்சு உனக்கு புரியும் போது நான் படிச்சு எனக்கு புரியாதுன்னு நீ எப்படா சொல்லலாம்னு அந்த பிள்ளை அங்கிட்டு பல்லுக்கு நிக்குது. இந்த ஆளுக்கு தான் தான் பெரிய ஆளுங்கிற நினப்பு தான் இருக்குதுன்னு பார்த்தா தன்னால மட்டும்தான் எதுனாலும் முடியுங்கிற நினப்பும் இருக்கும் போலயே. ஆனா கெமிக்கு இந்த பிரச்சனையெல்லாம் விட இன்னொரு பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. டாய்லெட்ல கழுவுறதுக்கு தண்ணி வைக்கலையே, எப்படி கக்கா போறதுன்னு. இந்த பிக் பாஸ் வீட்லயும் ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு விஷயத்தை தான் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தா என்னடா வெளிநாட்டுல மாதிரி டாய்லெட்ல இப்படி பேப்பர் எல்லாம் வைக்கிறீங்க தண்ணி வைக்காம. இந்த பாரு, நாரினம் ஒரு பய குடும்பம் நடத்த முடியாது, ஒரு சோடா வைக்க முடியாது, தெரிஞ்சுக்க. நெக்ஸ்ட் காலையில விடிஞ்சதுமே நம்ம டைரக்டர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டான இரண்டு வித்தியாசங்கள் என்னன்னு சொல்லி ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்தாப்ல. அதாவது ஆண்களை விட பெண்களுக்குத்தான் பொறாமையும் பேராசையும் அதிகமா இருக்கும்னு சொன்னாரு. இதை கேட்டதுமே நந்தினி, அது எப்படி நீங்க பெண்களுக்கு தான் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம், ஏன் ஆண்களுக்கு தான் பொறாம பேராசெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி உடனே ஆரோக்கியம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பல்லுகள் எல்லாம் தட்டிடுவாங்க. ஆனா நந்தினி இப்படி பேச ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே மனுஷன் அடிச்சாரு பாருங்க ஒரு அந்தர் பல்ட்டி. அதாவது பெண் என்பவள் இயக்கும் சக்தி, அவ இயக்கிக்கிட்டே தான் இருப்பா, அவ மட்டும் இயக்கிறத நிறுத்திட்டான்னு வைங்களேன் நம்மளும் தொப்புன்னு விழுந்துருவோம்னு பொட்டாரு பாருங்க ஒரு போடு. அடேங்க அப்பா, என்ன ஒரு எஸ்கேப். அதே மாதிரி இந்த நந்தினியும் இப்ப மட்டும் போன தடவை மாதிரி அது எப்படி நீங்க பெண்கள் மட்டும் தான் இயக்குறாங்கன்னு சொல்றீங்க, ஏன் ஆண்களும் தான் இயக்குறாங்கன்னு சொல்லல, இப்ப மட்டும் என்ன ரங்க நியாயமா இது? அவங்கள பத்தி பாசிட்டிவா சொன்னா மட்டும் ட்ரூன்றாங்களாம், அதுவே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொன்னா உடனே சண்டைக்கு வந்துருவாங்களாம். அதானே உலக வழக்கம். இங்கதான் இதுன்னா உள்ள பார்த்தா நம்ம தர்பூசணி ஒரு குரட்டை விட்டதுக்கு ஏதோ எதிரி நாட்டு மேல குண்டு போட்ட மாதிரி ஒரு பஞ்சாயத்தை கிளப்பிக்கிட்டு இருக்கா. அங்க ரெண்டு குடும்பம் வெட்டி சேர்த்துக்கிட்டு இருக்கானுங்க, உனக்கு பெருசா போச்சா? பிரவீன் கிட்ட போயிட்டு, அட போப்பா, என்னமோ என்னைய குரட்டை விடுறேன்னு சொன்ன, நீ போடுற குரட்டையில தான் என்னால தூக்க முடியலன்னு இந்த ஆளு சேர்ந்து குரட்டை விட்டுக்கிட்டு பிரவீன் போட்ட குரட்டனாலதான் இவரால தூங்க முடியலையா. ஆனா எனக்கு என்னமோ இது குரட்டைக்காக வந்த பஞ்சாயத்து மாதிரி தெரியல. நைட்டு நீ எல்லாம் வந்து டாக்டர்னு சொல்லாத, நீ வெறும் தெரபிஸ்ட் தான் சொன்னாரு பாத்தீங்களா, அதுக்கான ரிவெஞ்ச் மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சது. டேய், பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி, பணியாரம் போட்டாலும் சரி, அது என்னைக்குமே பணியாது. திவாகர் ஒரு பயங்கரமான விஷப்பூச்சி, செம்ம இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர். அவரால் பேசும்போது கையை இப்படி ஆட்டாம பேசவே முடியாது. ஆனா அப்படி பேசுனதை பார்த்த பிரவீன் உடனே காண்டாகி போய், இங்க பாரு, இன்னொரு வாட்டி என்கிட்ட இப்படி கையை நீட்டி பேசினு வையே, உனக்கு அவ்வளவுதான், இதுதான் உனக்கு லாஸ்ட்னு சொல்லி ஒரு வார்னிங்கை கொடுத்து விட்டாப்ல. ஆனா இந்த ஆளு ஃபர்ஸ்ட் குரட்டை விட்டது யாருன்னு பஞ்சாயத்து பண்றாங்க சார் காலங்காத்தாலேயே, நீயா இல்ல நானான்னு. அதுலயும் நம்ம தர்பூசணி என்னடான்னா, நானாவது சொல்லிட்டு குரட்டை விட்டேன், நீ சொல்லாமையே குரட்டை விட்டேன்னு பஞ்சாயத்து பண்றாப்ல சார். ஆனா இந்த தர்பூசணியை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியலைங்க. வந்த ஃபர்ஸ்ட் டேலயே கண்டென்ட் ஆரம்பிச்சுட்டாப்ல. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம்,
நெக்ஸ்ட் இந்த பிரச்சனையை அப்படியே கொண்டு போய் என்னைய டாக்டர்ல என்று சொல்றாங்க. என்னமோ மெடிக்கல் டெர்மினாலஜி எல்லாம் கூகுள்ல படிச்சுக்கிறீங்க சொல்லுது அந்த புள்ள. இந்த ஆள் என்னடா ப்ரொசீஜரை நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியலங்கிறாப்ல, மறுபடியும் கேட்கிறாருன்னு சொல்லி ஏதோ காயடிச்சு விட்ட பன்னிக்குட்டி மாதிரி கத்திக்கிட்டு இருக்காப்ல. ஏன் பாஸ் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதைத்தான் நான் அப்பவே சொன்னேன், இது குரட்டைக்காக வந்த பஞ்சாயத்து கிடையாது. நேத்திக்கு நைட் இவரை டாக்டர்லன்னு சொன்னதுக்காக ரிவெஞ்சுன்னு சொல்லிட்டு கரெக்டா வந்துட்டாப்ல அந்த பாயிண்ட்டுக்கு. உனக்கு எனக்கும் பகதான், பாம்பு தீண்டியே தீரும். நெக்ஸ்ட் இந்த கெமிப்புள்ள வந்து பேசினாக்கா நீ சும்மா இருப்பா, நீ யாரு வந்து பேசுறதுக்கு கேக்குறாப்ல. அதுக்கு அந்த புள்ள என்னடான்னா நான் தான் கெமிங்குது. இருந்துட்டு போ. சரி நீ யாருன்னு கேட்டாக்கா நான் தான் வாட்டர்மெலன் சாருங்கிறான். சார் நீங்களே சொல்லுங்க, இப்ப நான் என்ன செய்ய சொல்லுங்க, இப்ப நான் என்ன செய்ய? இறங்கி ஏதாவது செய்யலாமான்னு அது முடிஞ்சதுமே பிக் பாஸ் உள்ள கூப்பிட்டு என்னப்பா ஃபர்ஸ்ட் டேயோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாக்கா ஆளாளுக்கு ஒன்று சொன்னா, ஏன் மெஜாரிட்டியா தண்ணி தான் சார் பிரச்சனையே, தண்ணியோட அருமை என்னங்கிறத நாங்க இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம்னு அது இதுன்னு ஆளாளுக்கு ஒன்று சொன்னாங்க. ஆனா இந்த தர்பூசணி என்னடான்னா, சார் வெளியே வந்து நான் ரொம்ப லக்ஸரியா வாழ்ந்துட்டேன், இங்க வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்றது வந்து எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சுங்கிறாப்ல. ஏங்க ஒரு மனுஷன் வார்த்தைக்கு வார்த்தையாங்க தற்பொருமை பேசுவேன். இவனை கொன்னிடலாமா? நெக்ஸ்ட் பிக் பாஸ் தண்ணிக்கு ஒரு இன்சார்ஜ் போட போறேன்னு சொல்லி அதுக்காக 2 பேரை செலக்ட் பண்ண சொன்னாப்ல. அங்க 2 பைப் இருக்கும், அந்த 2 பைப்ல எந்த பைப்ல எப்ப தண்ணி வரும்னே தெரியாது. தண்ணி வர ஆரம்பிச்சு 10 செகண்டுக்குள்ள அந்த பெரிய மஞ்சள் கலர் டேங்க தள்ளிக்கிட்டு போய் கரெக்டா வச்சு தண்ணியை பிடிக்க ஆரம்பிச்சிடணும்னு சொல்லிட்டாப்ல. இதுக்கு யாரை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி வெளியே போய் அந்த டேங்க் எல்லாம் இழுத்து பார்த்துட்டு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால லேடிஸ் இதுக்கு வேணாம்னு சொல்லி நம்ம டைரக்டர் சொன்னாப்ல. உடனே இதை கேட்ட சுபிக்ஷா, வீர பெண்மணி, வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் மீனவ பொண்ணு இல்லையா, உடனே அது என்னடான்னா அது எப்படி லேடிஸ் எல்லாம் இதுக்கு வேணாம்னு நீங்களே சொல்லலாம், நாங்களும் அதை பேசி முடிவெடுக்கிறோம்னு சொல்லி அவரும் புரிய வைக்க ட்ரை பண்றாரு. இல்லம்மா இது கஷ்டமா இருக்குது, ஓடி வந்து டக்குன்னு தள்ளிட்டு போய் வைக்கணும், நான் இழுத்து பார்த்தேன் அது கஷ்டமா இருக்குதுமா, அதுக்கு தான் அவர் புரிய வைக்க ட்ரை பண்றாரு. உடனே இந்த அரோரா உள்ள வந்துட்டு அப்படிலாம் எங்களால முடியாதுன்னு நீங்களே எல்லாம் சொல்லாதீங்க, நாங்க பார்த்துட்டு எங்களால முடியாதுன்னு நாங்களே சொல்றோம்னு ரொம்ப வீரமா ஒரு வசனம் ஒண்ணு பேசினாங்க. அத சொல்ல நீ யாருடி? இந்த வீட்ல நீ வச்சதா சட்டமா? இப்ப நான் சொல்றேன்டி, தோரில்ல போடா. எனக்கு ஒரு விஷயம் புரியல, அது ஏன் பொண்ணு பையன்னு ஒரு விஷயத்த பேசிட்டாலே அதை எதுக்கு சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னு கூட காதுல வாங்காம உடனே வந்துகிட்டு ஆணும் பெண்ணு சமம் எங்களாலே முடியும்னு ஏன் இப்படி வர்றாங்கன்னே தெரியல. அப்படித்தான்டா பேசுவேன். முடியாதுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயமாவே இருந்தாலும் அதை ஆண்கள் சொல்லக்கூடாதான், அவங்களால முடியாதுங்கிறத அவங்களே தான் சொல்லுவாங்களாம். இதுக்கு பருத்தி முட்டை பேசாம குடோன்லயே இருக்கலாமேடா. என்கிட்ட எல்லாம் இப்படி பேசுனாங்கன்னா நாளா விட்டுருவேன், அவ்வளவு ரோசம் வந்துச்சுன்னா போய் நீங்களே பண்ணுங்கன்னு. உண்மையாவே இருந்தாலும் அதை நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்றீன்னா அப்ப அதை பொய்யன்னு நீ நிரூபி, அப்படி இல்லைன்னா உண்மையை சொல்லும் போது அக்செப்ட் பண்ணிட்டு போன்னு விட்டுறணும். நான் சரியா பேசுறேன்னா? ரொம்ப கரெக்ட். ஃபைனலி எல்லாரும் கலந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி இதுக்காக கமருதீனையும் சபரியும் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அப்புறமா ஒரு சிலர் குரூப்பா உட்காந்து நம்ம தர்பூசணியை பத்தி காசிப் எல்லாம் பேசல, உண்மையத்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆளு எல்லாத்தையுமே ட்விஸ்ட் பண்ணி விட்டுறாப்ல நம்ம மேல, அதையும் எல்லாருக்கிட்டையும் அதை பண்றாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் வந்த ஃபர்ஸ்ட் டேலயே எல்லாரும் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க, செட்டில் ஆகிறதுக்கு பழகிறதுக்கு கூட டைம் எடுக்க மாட்டேங்காங்க. ரெவின்லாம் தர்பூசணியை மனுஷனை கூட மதிக்கலன்னு சொல்லிவிட்டாப்ல. அவரு மட்டும் இல்ல மக்களும் தான். ஆனா எனக்கு என்னமோ இவங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்து அந்த ஆளை அடிச்சு விட்டு கடைசியில சிம்பத்தி ஓட்டு வாங்கிடுவாப்லையோ நல்லவனு பேர் எடுத்துருவாப்லையோ எனக்கு பயமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன்டா. நெக்ஸ்ட் நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அதுல இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க இல்ல 50% பேர் தான் நாமினேஷனுக்கு போவாங்களாமா. அந்த வகையில 7 பேர்ல 3 பேருக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்கும், நாமினேஷன் லிஸ்ட்லயே வரமாட்டீங்க, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிவிலேஜ்னு பிக் பாஸ் சொன்னாரு. ஆனா அடுத்த நிமிஷமே அந்த 3 பேர் யாருங்கிறத உங்களுக்குள்ள நீங்களே கலந்து பேசி முடிவெடுங்கன்னு சொன்னாரு பாருங்க. அப்புறமா தான் ஒண்ணு தோணுச்சு, இது எப்படி ப்ரிவிலேஜ் ஆகும்னு தெரியலையே, இனிமே போக போக இதுக்காகத்தானே 50 பேர் தர்ஷா குப்தா மாதிரி அடிச்சுக்கிட்டு சாக போறாங்க. என்னடி இது? விஷயம் தெரிஞ்ச உடனே ஆளாளுக்கு அது எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலா ஒரு முடிவு எடுத்து ரம்யா, சுபிக்ஷா, துஷார் இந்த 3 பேர் தான் அந்த பிரிவிலேஜ் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கோட நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு.
இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல நம்ம தர்பூசணி தான் அதிகமா ஓட்டு வாங்குவாங்கன்னு பார்த்தாக்கா நம்ம கலையரசன் தர்பூசணிக்கே டஃப் கொடுத்து 12 ஓட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ தட்டி பிடிச்சிருக்கிறாப்ல. அப்கோர்ஸ் செகண்ட் பிளேஸ் ஆப்வியஸ்லி நம்ம தர்பூசணிக்கு தான் 7 ஓட்டு. காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள் நினைச்சேன், இவன் டஃப் கொடுப்பான் போலது. நெக்ஸ்ட் இது போக வியானா, ஆதிரே, அப்சரா, அப்புறம் பிரவீன், அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் பிரவீன் காந்தி, இந்த 5 பேர் மொத்தம் 7 பேர் தான் இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. இந்த 7 பேர்ல யாரு போவாங்க போக மாட்டாங்கன்றத பத்தி எனக்கு கவலை இல்ல, அந்த ஒரே ஒரு ஆளை பத்தி தாண்டா எனக்கு கவலையா இருக்கு. பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க. செஞ்சுட்டா போச்சு. நெக்ஸ்ட் பிக் பாஸ் இந்த நாமினேஷன் லிஸ்ட் சொல்லி முடிச்சதுமே இந்த பார்வதி பிள்ளை ரீசன் கேக்குதுங்க. என்ன ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணாங்கன்னு அந்த ரீசன் எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? போடா போடா பிக்காளி பீத்தா பட. ஏங்க அதெல்லாம் எப்ப சண்டை மூட்டி விடணும்னு நினைக்கிறாங்களோ அப்பதாங்க அந்த ரீசன் எல்லாம் சொல்லுவாங்க. சொல்ல போனா அந்த ரீசன் எல்லாம் சொல்ல வேணாம்னு தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம அசிங்கப்படணும், எதுக்கு மன கஷ்டம்னு. ஆனா வந்த ஃபர்ஸ்ட் டேலயே ஒரு புள்ள ரீசன் கேக்குதுன்னா அது இந்த ஷோவுக்கு எவ்வளவு வெறியில வந்திருக்கும்னு பாருங்களேன். எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். இது ஏற்கனவே இந்த சர்வைவர் ஷோவிலேயே கொஞ்சம் ஓவரா பேசின ஆளுதான். பாப்போம். டேஞ்சரஸ் ஃபில்லோ, இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ண. அப்புறமா இந்த வீட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொன்னாங்க. அதுல இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வேக்கப் சாங்கே இல்லையாமா. அவங்க எல்லாருமே எப்ப எந்திக்கிறாங்களோ அப்பதான் இந்த ஒட்டுமொத்த வீட்டுக்குமே வேக்கப் சாங் ஆமா. ஆனா இந்த நார்மல் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் அலாரம் அடிச்ச உடனே எந்திரிச்சிடணுமா. இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? இதை விட ஹைலைட் என்னன்னா டாஸ்க் எல்லாத்தையுமே நார்மல் வீட்டுல இருக்கிறவங்க தான் விளையாடுவாங்களாமா. ஆனா அதோட பலன் யாருக்கு கிடைக்குங்கிறது அந்த டாஸ்க்ல தான் தெரியுமாமா. வித்தியாசமான ஒரு ரூல்ஸா இருக்கேன்னு தோணுது இல்ல? அவ்வளவு வித்தியாசமெல்லாம் கிடையாது. போன சீசன்ல இருந்தா அதே தான், பேரை மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் முக்கியமா இந்த டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே எந்திரிச்ச பிறகுதான் வீட்டுக்கு கேஸே வருமாமா. அதே மாதிரி அவங்க என்ன கேட்டாலும் சிக்கன் மட்டன் எது கேட்டாலும் இவங்க சமைச்சு கொடுக்கணுமா. முக்கியமா அந்த குழம்ப டேஸ்டுக்காக கூட இவங்க நக்கி கூட பார்க்க கூடாதாமா. ஏண்டா மூக்குல ஏறுற வாசத்துக்கே நாக்கு நடனம் ஆடுமேடா. எப்படா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டேலயே இவங்களுக்கு சண்டை மூட்டி வர்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொண்டு வச்சாங்க. இவர்கிட்ட ஒரு நாளைக்கு தான்பா சரக்கு இருக்குதுன்னு சொல்லி ஒரு பேட்ச் ஒன்று ஒட்டணும்னு சொன்னாப்ல. ஆனா அதுல ஒரு ஆளுக்கு 3 பேட்ச் தான் ஒட்டணும்னு ஒன்று சொல்லிவிட்டாப்ல. இதுலயுமே நம்ம கலையரசனும் தர்பூசணியும் தான் போட்டி போட்டு ஆளுக்கு 3 வாங்கினாங்க. அப்புறம் வியானா பிள்ளையும் 3 வாங்குச்சு. ஆனா இவங்க 2 பேர்த்துக்காவது ஒரு நாளைக்கு சரக்கு இருக்குன்னு ஒட்டினாங்க, ஒரு நியாயம் இருந்தது. அந்த வியானா கிட்ட ஒரு நாளைக்கு கூட சரக்கு இல்லையே, அதுக்கு எதுக்கு இந்த பேட்ச் எல்லாம் கொடுத்தாங்கன்னு தெரியல. உன்னைய பச்சை விலைக்கு தப்பா எடுத்திருக்காங்க. அடுத்து இந்த தர்பூசணிய கண்டஸ்டன்ட் தான் அசிங்கப்படுத்துறாங்கன்னு பார்த்தா பிக் பாஸ் அசிங்கப்படுத்துறாப்ல. எல்லாரும் வந்தாங்க, வந்து ரீசனை சொல்லி ஒட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா இவர் மட்டும் பெரிய இவர் மாதிரி நான் இப்படி எல்லாம் யாரையுமே பேச மாட்டேன், பட் இது டாஸ்க்குங்கிறதுனால வேற வழி இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாப்லையா. உடனே பிக் பாஸ் வந்து எனக்கு கூட தான் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா தாங்க முடியல, நான் ஏதாவது சொன்னேன்னு பொசுக்கு அசிங்கப்படுத்தி விட்டாப்ல. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. சான்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி நம்ம தர்பூசணிக்கு செல்லும் இடமெல்லாம் செருப்படியா தான் இருக்கு. பார்த்தா அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு யாரும் முறைக்கிறா. அவ்வளவு மக்களே, இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. முக்கியமா அந்த நாமினேஷன் லிஸ்ட் 7 பேர்ல யாரு இந்த வீக் எலிமினேட் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் யாரெல்லாம் நல்லா ஆடுறாங்கன்னு உங்களுக்கு தோணுது, யாரெல்லாம் ரொம்ப போரிங்கா இருக்காங்க, எந்த விதமான கண்டென்ட்டுமே கொடுக்கலன்னு நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனாதான் நான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.